வேளையிலே கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு பாடம் நம்ம சொல்லுகிற ஒரு தலைப்பு என்ன என்று பார்த்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நான் கூட நாம் பாடத்தை தியானிக்க கடவுள் கிருபை செய்வாராக. இந்த நான் சொல்லுகிறேன் என்ற ஒரு வசன பகுதி நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஒண்ணு நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, ஏதோ விக்டர் பிரதர் சொல்ல போறாரு அல்லது வேற ஏதோ ஒரு சகோதரர் சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்குள்ளார அது கடந்து வரக்கூடாது. மாறாக நம்ம இதை எப்படி தியானம் பண்ணணும்னா வசனத்தின் அடிப்படையில நம்ம அங்க பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்போ அதுக்கு முன்பாக சின்ன சின்ன தியானங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டியதும் கூட இருக்கு. என்ன தியானங்கள் என்று பார்த்தால், நமக்கு ஒரு தலைவர் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. கட்சி தலைவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையை கவனமா கேட்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தை எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் இவர் சொல்லக்கூடிய அந்த சிறு வார்த்தைக்கு மிகுந்த கவனம் கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்போ அந்த வார்த்தையை அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அது என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை எப்படியாவது நிறைவேற்றணும், அந்த வார்த்தைக்கு உண்டான கவனம் நம்ம அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல ரொம்ப 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 கவனமா இருப்பாங்க. மிகுந்த கவனம் அவங்கள்ட்ட இருப்போம் என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த வார்த்தைக்கு நம்ம சொல்றோம், அந்த வார்த்தைக்கு எப்படி நம்ம சொல்லுவோம், அதிக கவனம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, யார் அந்த வார்த்தை அப்படின்னா, நம்ம இப்பொழுது வசனம் நம்ம வாசிக்க ட்ரை பண்ணலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. என்னோட சேர்ந்து வாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை பிதாவோடு இருந்தது என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். பிதாவோடு என்றால் என்னன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அப்போ அந்த வார்த்தை பிதா பேசின வார்த்தை மாதிரியே தான். ஏன்னா வார்த்தைக்கு பேரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா அது நம்ம கிரேக்க பதத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா G3056 என்ற ஒரு பதத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா லோகாஸ். லோகாஸ் என்றால் என்னன்னா வார்த்தை என்று அங்க பொருள்படக்கூடியதாக காணப்படுகிறது என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு பேரு கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவுடைய கற்பனைகள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா அதுதான் நம்ம இப்ப வசனம் வாசித்தோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியாக ஆதியிலே அந்த வார்த்தை எங்கிருந்து பிதாவோடு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வார்த்தை இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த வார்த்தை பிதாவோடு இருந்ததுன்னா இது எவ்வளவு கவனம் அங்க கொடுக்கக்கூடிய தருணத்தில் நம்ம இருக்கிறோம்னு நம்ம பாக்குறோம். உலகத்தில் இருக்கிறவங்க அந்த வார்த்தைக்கு தன்னிலும் மேலான பதவியில் இருக்கிறவங்க, தன்னிலும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுடைய வார்த்தைக்கு மிகுந்த கவனம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஷார்ப்பா வச்சிருப்பாங்க, கவனமா இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு, பிதாவுடைய வார்த்தைக்கு, அவருடைய குமாரனுடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனம் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மிக மிக இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல உலகத்துல கவனச்சிதறல் அதிகமாக இருப்பதனால கவனம் நம்ம மிக குறைவாக கொடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா கவனிக்கலைன்னா அந்த தொண்டர்கள் அவங்க விரும்ப மாட்டாங்க, கவனிக்கலைன்னா அந்த தலைவர்கள் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா நம்ம தலைவர் அப்படி கிடையாது. நம்ம விரும்பினாலும் நம்ம அவரை கவனிக்கலனாலும் நம்ம மேல அன்பு கூறுகிறவராகவே இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்களா மன்னிக்கிறவராகவே இருக்கிறாரு என்பதை நம்ம அங்க புரிந்து கொள்கிறோம். அதுக்காக நம்முடைய அசால்ட்டு தன்மை இருக்கக்கூடாது. அவர் மேல அவருடைய வார்த்தையின் மேல எந்த அளவுக்கு கவனம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய அன்பு பூரணப்பட்டு காணப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம்.
ஏன் இவ்வளவு தூரம் சொல்றீங்க அப்படின்னா, அதோடைய தாற்பயம் அப்படி இருக்கிறதுனால நம்ம வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். 20 வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 21 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. போதும் சிஸ்டர். இப்போ நம்ம இந்த பகுதிகளில் இருக்கிற லிங்க் இருக்காது. ஆனா இதுல இருக்கிற விஷயங்களை தான் இன்றைக்கு நாம் பாடமாக நம்ம எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால இருக்கிற விஷயங்களுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்வதை தவிர மற்றபடி இது சுட்டி காட்டவோ இல்லை இது ஒரு மெய்ப்பிக்கவோ நம்ம வரல. ஆனா உண்மையான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள நம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பாடத்தினுடைய கருப்பொருளுக்குள்ள நம்ம வரும்போது இங்க பார்க்கும்போது மத்தேயு 18 5 18 20 நம்ம விரைவுள்ள வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா அது ஒரு பகுதி. அடுத்த பகுதி சகோதரர்கள் பத்தி இருக்கும். 2 பகுதி. அதுலதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிதான் 18 வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, மெய்யாக வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போக என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் அப்படின்ட்டாரு. ஆகையால்னா அவர் தான் சொல்றாரு. அந்த வார்த்தை அவர் சொல்றாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால். சோ இந்த வேதபாரகர் பரிசேயர் யாருன்னு கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம் பிற்பாடு. அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்ங்கிறாரு. இப்ப இந்த ஒரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஒரு பகுதியையும் இன்னொரு பகுதியாக அது கண்டினியூவா இருக்கிற கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கொலை செய்கிற நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இது ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா அதையே நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறார். தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்டா அங்க சொல்றாரு. அப்போ இதுல இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஹைலைட் என்ன அப்படிங்கிறது மட்டும் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா கொஞ்சம் பாக்குறதுக்கு பிரயாசப்படலாம். அப்போ நம்ம ஏற்கனவே அநேக படிப்பினைகள் நம்மளுடைய பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியிலும் கூட நம்முடைய வகுப்புகளிலும் கூட ஆராதனை வேலையிலும் கூட நம்ம நிறைய அநேகர் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தான் நம்ம இன்றைக்கு நாளையில கூட மீண்டுமா தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, வேதபாரகர் அப்படின்னா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி, பரிசேயர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. வேதபாரகர்னா யாரு, பரிசேயர்னா யாரு, அப்போ அப்படிப்பட்ட அவங்களுடைய நீதி என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வேதபாரகர் பரிசேயர் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, அவங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் அவங்களுடைய நீதியை காட்டிலும் பாருங்க நீங்க அவர்களுடைய நீதிங்கிறாரு. இந்த நீதினா என்ன அப்படின்னா, நீங்க ஆர்சி பைபிள்ல பாத்தீங்கன்னா நெறி என்ற ஒரு விஷயம் அங்க போடப்பட்டிருக்கும். அவர்கள் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீங்கிறாரு. அப்ப நம்ம யார பார்க்க சொல்றாரு அப்படின்னா, வேதபாரகர் பரிசேயரை பார்க்க சொல்றாரு.
ஆனா வேதபாரகர் பரிசேயர் பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு உங்க 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 கருத்துல ஒண்ணு கேட்டோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வேதபாரகரை பத்தி, பரிசேயர் பத்தி கேள்விகள் கேட்டா பதில் வருமானு தெரியல. ஏன்னா இங்க எல்லாருமே மியூட் போட்டு வச்சிருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க பேசலாம். வேதபாரகர், பரிசேயர். சரி, ஓகே. ஏன்னா எல்லாருமே அந்த நீங்க கவனத்துல இருக்கிறதுனால சொல்றது வாய்ப்பு கம்மியே தெரிஞ்சாலும் இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான விஷயங்களை பார்க்கலாம். வேதபாரகர், பரிசேயர் என்பவர்கள் யார் என்றால் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா அவங்க போக்கஸ் பண்ண விதம் நாம எப்படி போக்கஸ் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னா அவங்களா இயேசு கிறிஸ்துவ பார்த்து அடையாளத்தை கேட்டவங்க, அவங்கள குற்றம் சொல்லறதுக்கு தயாரா இருந்தவங்க. வேதபாரகர், பரிசேயருடைய வேலையே என்னன்னா இவங்க இயேசு கிறிஸ்து எப்படியாவது காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அநேகர் என்ன a Jewish record keeper, a Jewish record keeper, யூதர்களுடைய அந்த ரெக்கார்ட் கீப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த பதிவு செய்யறவங்க. யூதர்களுடைய விஷயங்களை எங்காவது நடந்துச்சு, சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அதை குறித்து பதிவு செய்யற விஷயங்களை பேர் தான் இவங்க வேதபாரகன்ற பேர். எழுத்தர், நம்ம சொல்லுவாங்கல்ல எழுத்தர். நீங்க ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா ஒருத்தரால சரியாக பேச முடியும்னா அவருக்கு பதிலாக ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் எழுதுவாரு. அவங்களுக்கு அவங்க அந்த சொல்வதை எழுதுபவருக்கு தான் ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்கதான் வேதபாரகர் என்று நம்ம பார்க்கிறோம். இதே பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் தியாலஜிசியன் அப்படின்னு சொல்றாங்க, ஜூரிஸ்ட். இந்த வேதபாரகருக்கு இன்னொரு பெயர் அங்க பொதிக்கப்பட்டிருக்கிறது பாக்குறோம். இன்னொன்னு பேர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேர் அப்படின்னா இறை இயலாளர் அப்படிங்கிறாங்க. தியாலஜிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இவங்க இறை இயலாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறை விஷயங்களை குறித்து அவங்க படிச்சவங்க அப்படிங்கிறது. லாஜி, அதாவது தியாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதை குறித்து இறையியல் பற்றி படிக்கிறது. தியாலஜிஸ்ட் அப்படின்னா ஜிஸ்ட் என்றால் அதுல தேறினவர்கள் என்று அர்த்தம் கொள்ளுது, வல்லுநர்கள். அல்லது அதெல்லாம் நம்ம ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பாடம் கொஞ்சம் ஆழம் பார்க்கறதுக்காக தான் படிக்கிறோம். ஸோ இது ஆன்லைன் இருக்கிறதுனால நம்ம டீட்டெயிலா நம்ம சொல்வதற்கு முயற்சி பண்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இவங்க என்னுடைய வேலை, இவங்களுடைய வேலை என்னன்னா வேதபாரகர் என்ற நியாயப்பிரமாண சட்டையை மேற்கோள் காட்டி இன்னொரு அதிலே ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. வேதபாரகர் என்பவர் என்ன பண்ணுவாங்கன்னா நியாயப்பிரமாண சட்டத்தை மேற்கோள் காட்டி ஜனங்களை சரிப்படுத்த வைப்பதுதான் இவங்களுடைய வேலையே. இங்க பாருங்க, வேதம் இப்படி சொல்லியிருக்குது, நீங்க இப்படி நடக்கிறீங்க, இப்படி நடக்க கூடாதுன்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற வேலை யாருக்குன்னா இந்த வேதபாரகருடைய வேலை. சரி, இப்ப வேதபாரகர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, வேதபாரகர் பரிசேயர் சொல்லப்படுகிறவர்கள் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதுக்கு பதிலா நம்ம பார்க்கணும் ஏதோ ஒரு விஷயம். இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பா. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதிங்கிறாரு. அவங்க என்ன நீதி பண்ணினாங்க? நெறி அப்படின்னு. நீதி என்றால் தமிழ்ல நெறி என்று அர்த்தம். நெறின்னா என்ன அர்த்தம்? சரியான முறைமைகளை வழி நடத்துறது. அதான் நெறி கெட்டு நடக்கக்கூடாது அப்படின்னா நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வைப்பதுதான் இவங்களுடைய வேலை, வேதபாரகருடைய வேலை. இவங்க அவர்களுடைய நெறியை காட்டிலும் உங்கள் நெறி அதிகமா இராவிட்டால் அப்படின்ட்டாரு. அப்ப நம்ம கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ண வேண்டியதா இருக்குது. இப்ப நீங்க ஆர்சி பைபிள் நமக்கு தேவைப்படுது. உங்களை மொபைல்ல இருந்தா ஆர்சி பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இருக்கிற பதத்தை நாம் வாசிக்கும் போது உங்களுக்கு நார்மல் பைபிள கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க இப்போ இந்த வேதபாரகரை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம கடந்து போகலாம். எங்க கடந்து போகலாம்னா நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 8:13. ஆர்சி பைபிள் இருந்தா ஆர்சி பைபிள் வாசிங்க, நார்மல் பைபிள் இருந்தா நார்மல் பைபிள் வாசிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆர்சி பைபிள். ஆர்சி பைபிள். 2ஆம் நாள் அனைத்து மக்களின் குல தலைவர்களும் குருக்களும். சிஸ்டர் நீங்க என்னோட சேர்ந்துப்பாங்க, ஏன்னா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது நீங்க என்னோட கன்டினியூஸ் பண்ணணும். 2ஆம் நாள் மக்களின் குல தலைவர்களும் குருக்களும் லேவியர்களும் லேவியர்களும் திருநூல் வல்லுனரான. இப்பதான்
இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, திருநூல் வல்லுனரான எஸ்ராவிடம்ங்கிறாரு. வாசிங்க. எஸ்ராவிடம் திருச்சட்டத்தின் சொற்களை கற்றுக்கொள்ள கூடி வந்தார்கள். இப்ப பாருங்க, இந்த வேதபாரகர் என்று சொல்லப்படுகிற எஸ்ரா, இதுக்கு நீங்க நார்மல் பைபிள் இப்ப வாசிச்சு பாருங்க. இப்ப அவரு பேர் என்ன போட்டப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நார்மல் பைபிளுக்குள்ள வாங்க. நெகேமியா எத்தனைன்றது? 8:13. மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். யார் அவரு பேர் என்ன போடப்பட்டிருக்குதுங்க? வேதபாரகனாகிய எஸ்ராவினிடத்தில். வேதபாரகன். அப்ப இந்த வேதபாரகன்ட்ட யாரு வருவாங்க அப்படின்னா, ஊர்ல இருக்கிற சகல ஜனங்களும் சகல வம்ச தலைவர்களும் ஆசாரியரும் லேவியரும் யாருகிட்ட வருவாங்க? வேதபாரகனாகிய எஸ்ராவினிடத்துல வருவாங்க. அப்ப வேதபாரகனுடைய வேலை என்னவென்று பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற விஷயங்களை குறித்து போதிக்கிற வேலை இவர்களுடைய வேலையாக என்பதை நம்ம அங்க புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப வேதபாரகனாகிய எஸ்ரா. அப்ப இவங்க திருச்சட்டத்தை சொற்களை எப்படி என்னன்னா, யாரெல்லாம் தேடி வருவாங்க, வேதத்தை கேட்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்கள் யார்கிட்ட போலாம் அப்படின்னா, இந்த வேதபாரகன்ட்ட போக வேண்டிய அவசியமா இருக்குது. இதே கூட நீங்க எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சிஸ்டர் நீங்க எடுத்துட்டா படிங்க. 7:6. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். நன்றி சிஸ்டர். இது என்ன பாத்துக்கோங்க அப்படின்னா, ஆர்சி பைபிள்ல தெளிவா இருக்கீங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்திலே, இப்ப யாருடைய நியாயப்பிரமாணத்திலேன்னு சொல்லி பார்க்கும்போது, மோசே கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணத்துல இவர் தேறின வேதபாரகனா இருக்கிறார். எஸ்ரா தேறினவனா இருந்தாருன்னா, இந்த புக்ல நீங்க எங்க கேள்வி கேட்டாலும் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப அவருடைய தேவனுடைய கரம் உண்மையில் இருந்ததினால் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்க ஆர்சி பைபிள்ல வாசிக்கும் போது, இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மோசேக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலில் வல்லுனர் அப்படிங்கிறாரு. வல்லுனர் லாஜிஸ்ட், தியாலாஜிஸ்ட். லாஜி என்றால் படிப்பவர், லாஜிஸ்ட் என்றால் அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் என்று அர்த்தம் பொருள்படுமாக நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த தியாலாஜிஸ்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த வல்லுனர், நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள்ல வல்லுனரா இருந்தவங்க லிஸ்ட்ல எஸ்ரா ஸ்பெஷலிஸ்டா அவங்க இருக்கிறாரு. ஏன்னா நீங்க நார்மல் பைபிள்ல அது தெளிவா இருக்கு. இதே நீங்க 7:11 கூட இதே ஒரு விஷயத்தை அங்க போடப்பட்டிருப்பதை நம்ம அங்க பார்க்கலாம். 7:11 கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னதத்தின் நகலாவது. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும், பாருங்க, கர்த்தருடைய கற்பனை வார்த்தைகள், அவர் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளைகள், இதுல படித்து தேறின வேதபாரகன்கிறாரு. எத்தனை விஷயங்கள் அவர் படித்து தேறியிருக்கிறாருன்னா, வேதபாரகனுடைய வேலை அதுல தேர்ச்சி பெற்றிருக்கிறார், ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு. அதுலதான் அவங்க பேரு வேதபாரகன் அப்படிங்கிறாரு. அப்ப இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளில் படித்து தேறின வேதபாரகன் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அங்க பார்க்கணும். இன்னும் பார்க்கும்போது நீங்க 14 வசனம் வாசிச்சு பாருங்க. 14ல அதுலயே, நீ கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும். இப்ப எதை வச்சு நடத்தணும் இவரு? உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படிங்கிறாரு. விசாரித்து நடத்தக்கூடிய வேலையை யாருடைய வேலை அப்படின்னா, இந்த வேதபாரகருடைய பரிசேயருடைய வேலையாக இருந்திருக்கிறது என்பதை நம்ம அங்க புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க,
அவங்க என்ன பண்ணணும்? நியாயப்பிரமாண சட்டதிட்டங்கள்ல கர்த்தர் கொடுத்த கற்பனைகள் இல்ல எல்லாவற்றிலும் அவங்க எப்படின்னா தேர்ச்சி பெற்ற வல்லுநராக இருந்திருந்திருக்காங்க. அவங்க இருந்ததுனால எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள் மத்தியில நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தக்கூடிய பொறுப்புல ரெஸ்பான்சிபிலிட்டியில அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப ஜனங்கள் எல்லாருமே எங்க யார்கிட்ட போவாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு, இல்ல ஒரு டவுட் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார தேடுவாங்க அப்படின்னா ஜனங்களு இந்த வேத பாரகரையும் பரிசேயரையும் தான் தேடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு ஸ்பெஷல் பீப்புளா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த ஸ்பெஷல் பீப்புளுடைய வேலையே அதுதான். அவங்களுக்கு அந்த வேதத்தை கையாளக்கூடிய பக்குவம் எல்லாருக்கும் இல்லாத நிலையில இவங்க மட்டும்தான் இப்ப வந்து கையாண்டு கொண்டு இருக்காங்க. இந்த வேத பாரகர் இன்னைக்கு தற்போது நிலை எப்படி இருக்குதா? இன்றைக்கு வேத பாரகர் அப்படின்னு நம்ம சொன்னா யாரெல்லாம் சொல்லலாம்? சர்ச்சில் யாராவது ரொம்ப வயதுல மூப்புலா இருப்பாங்க, அவங்க வேத பாரகருங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல எல்லாருமே வேத பாரகரா இருக்கிறோம். எல்லாருமே என்ன படிக்கிறீங்க? பைபிள் படிக்கிறீங்க. எல்லாமே பைபிள் படிக்கிறதுனால இன்னைக்கு எங்கேயாவது டவுட் கேட்டா, இல்ல பிரதர் இது நீங்க சொல்றது தப்பு பிரதர், வசனம் அப்படி சொல்லல பிரதர், நீங்க சொல்றது எங்க நீங்க சொந்த கருத்துல சொல்றீங்க. இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஓரளவுக்கு வேதத்துல தேர்ச்சி பெற்றுட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே வேதத்துல தேர்ச்சி பெற்றதுனால நீங்க எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா வேத பாரகர் என்று சொல்லலாம். வேத பாரகர் என்று சொல்வதனால ஏதோ கெட்ட வார்த்தை என்று நினைச்ச கூடாது. ஏன்னா வேத பாரகர்னா தேறினவர்கள், நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள்ல தேறினவர்கள், மாயக்காரரே, குருடரே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னதுடைய அர்த்தம் அது வேற. இப்ப வேத பாரகருடைய வேலை என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவங்க திருச்சட்டத்தினுடைய என்ன பண்ணும்? ஜனங்களுக்கு சரி பிரசங்கிக்க வேண்டிய பொறுப்புல இருந்திருக்காங்க. நியாயப்பிரமாணத்துல இருக்கிற விஷயங்கள்ல செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எதிரா இருந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்கிறோம். இப்ப நம்ம வாசிக்கலாம், இன்னும் கூட பார்க்கலாம். இன்னொரு ஒரு லிங்க் அங்க இருக்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். பாருங்க, இங்க இதுல யாரு இயேசு கிறிஸ்து பிறப்பை பத்தி யாரு கேட்டாங்க? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கூட அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர். இப்ப கவனம் வைக்கணும். இப்ப நீங்க இப்ப என்ன கவனிக்க அப்படின்னா, வேதபாரகர் இருக்கிறாங்க தெரியும். யாருடைய வேதபாரகர்? யாருடைய வேதபாரகர்? இதான் இது சப்ஜெக்ட்ல நேர்ல நம்ம ஜனங்களோட பார்த்து பேசினா உங்களுக்கு நான் என்ன பேசணும் உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க எல்லாமே லிங்க்ல இருக்கிறனால நீங்க கொஞ்சம் அதிக கவனம் வைக்கணும். இவங்க யாருடைய வேதபாரகர் அப்படின்னா ஜனத்தினுடைய வேதபாரகர். இவங்க யாருடையவர்கள்? வேதபாரகர் பரிசேயர் யாருடையவர்கள் என்று பார்த்தா அவங்க பொறுப்பு. அவங்க பாருங்க வசனம் தெளிவப்படுது. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் அப்படிங்கிறாரு. அப்ப ஜனங்கள் கூடி வந்து யார்கிட்ட விசாரிப்பாங்க அப்படின்னா வேதபாரகர்கிட்ட விசாரிப்பாங்க. அப்ப ஜனத்தின் வேதபாரகர் வசனம் தெளிவப்படுது பாருங்க. ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். ஏப்பா அவங்களுக்கு தான் பைபிள் தெரியும், அவங்கதான் திருச்சட்ட நூல்ல கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க. அவங்கள கேட்டா என்ன பண்ணுவாங்க? சரியான இடத்துல இருந்து சரியான பதில் எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இந்த வேதபாரகர் பரிசேயருடைய வேலை. அப்ப முக்கிய பிரதிநிதி யார் என்றால் திருச்சட்ட நூலை கரைத்து குடித்தவர்கள்ல இவங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால், ஏன்னா அவங்க ஜனங்களை தேவனுடைய கற்பனைகளின்படி நீதியின்படி வழி நடத்துகிறதுனால அவங்க நெறிப்படுத்துறாங்க, ஜனங்களை நெறிப்படுத்துறாங்க. இப்படித்தான் சட்டத்திட்டம் சொல்லுது, இப்படிதான் நீங்க செய்யணும், இப்படிதான் கடைபிடிக்கணும் அவங்க நெறிப்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்றதுனால அவங்க நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன என்றுன்னு பார்க்கணும். ஏன்னா அதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 23:2. வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். 1 வாசிங்க. 1. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி, வாசிங்க. வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்.
இப்ப புரியுதுங்களா? ஏன் வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க? மோசேயுடைய ஆசனம் எது? அவர் எங்கேயா சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரா? அவர் சீட்ல உட்கார்ந்து இருந்தாரு? இல்ல, அவர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை யார் மூலியமாக கொடுக்கப்பட்டது என்றால் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. மோசே என்ன பண்ணுவாரு? ஜனங்களுக்கு நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை கைப்படகளில் எழுதின கற்பனைகளை எடுத்து ஜனங்களுக்கு அவர் போதிப்பாரு. இப்ப அந்த வேலையை செய்யக்கூடிய பகுதியில யார் வந்துட்டாங்கன்னா பிற்காலத்துல இந்த வேதபாரகர் மற்றும் பரிசேயர் அங்க வந்துட்டாங்க அப்படிங்கறது சொல்றாரு. அதனாலதான் இவங்க செய்யறது எங்க செஞ்சிருக்காங்கன்னா மோசேயினுடைய ஆசனத்தில் போய் இவங்க உட்கார்ந்துட்டாங்க. மோசேயுடைய ஆசனத்துல மோசே சொல்வது போல நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை ஜனங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கறத அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவரு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. என்ன ஹிண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா பார்க்கலாம். வசனம் கீழே வாசிக்கலாம். 23:3 நாம் வாசிக்கலாம். மத்தேயு 23:3. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கைகளின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இப்ப என்ன விஷயம் நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்த சொன்னாருன்னா அது கரெக்டா தான் இருக்கும். அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மத்தேயு 23:3, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி வேதபாரகருடைய வேலை நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை ஜனங்களுக்கு போதித்து அவங்க இந்த மாதிரி நடக்கணும் அவங்க போதிப்பாங்க. அவங்க போதிக்கிற உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள்ட்டாரு. நியாயப்பிரமாணத்துல படி வேதபாரகர் சொல்றாங்களா? கை கொள்ளுங்கிறாரு இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணத்துல இருக்கிற விஷயங்களின்படி சொன்னா நீங்க கேளுங்க, அதை கை கொள்ளுங்கள்ட்டாரு. ஆனா அடுத்த ஒரு பகுதியில என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், ஆனால் அங்க ஒரு கமா போட்டு ஆனால் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள் அப்படிங்கிறாரு. அவங்க சொல்ற விஷயம் கரெக்ட், ஆனா அவங்க செய்கை இது கரெக்டா இல்ல அப்படிங்கிறாரு. சொல்றவன் செயல்ல காட்டணும். நான் சொல்றேன் நீங்க இந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொன்னா அந்த வேலையை அவர் செஞ்சிருக்க கூடாது. அதாவது ஒரு வேலை நீங்க உதாரணமா எடுத்துக்கொண்டா, ஒருத்தர் ஒரு தண்ணி அடிக்கிறாரு அல்லது ஒரு கெட்ட பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. அந்த கெட்ட பழக்கம் நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னா அந்த கெட்ட பழக்கம் அவருக்கு முதலாவது அவர் என்ன பண்ணணும்? கடைபிடிக்கிறவராக காணப்பட வேண்டும். அவர் கடைபிடிக்காதபடி அடுத்தவங்கிட்ட போய் சொன்னா அந்த விஷயத்துக்கு வேல்யூ இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் நம்ம அங்க பார்க்கலாம். அதனால சொல்றாரு, அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கிறார். நீங்க சொல்லத என்ன விஷயமோ கேளுங்க, அதன்படி செய்யுங்க. ஆனா அவங்க செய்யற மாதிரி இங்க செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த விஷயத்த அவங்க சொல்றாரு? அவங்க சொல்வது ஏன் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனா இப்ப நம்ம பார்க்கலாம். வசனம் என்ன சொல்லுது? இந்த உபாகமம் நம்ம 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சு போகலாம். பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18, 19, 20 நம்ம வாசிக்க முயற்சி செய்யலாம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 17 18, 19, 20. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலது புறம் இடது புறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். அப்போ நன்றி சிஸ்டர். இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த விபாகம் 17, 18 நம்ம வாசிக்கிறோம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரன் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும். பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டியது அங்க அவசியமா இருக்குது. பாருங்க அந்த அந்த பாயிண்ட்ல அழகா அவங்க கொடுக்குறாரு, சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும்ங்கிறாரு. கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு
அதுதான் இந்த விஷயம். நியாயப்பிரமாணத்துல இருக்கிற விஷயங்களுக்குரிய ஆழங்களை நாம் பார்த்துட்டு ஒருவேளை அதை பத்தி நம்ம ஒருவேளை மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது இது எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரிஞ்சதுனால நான் என்னை குறித்து மேட்டிமையாக எண்ணாமல் மற்றவர்களை எப்படி அவர் பார்க்கணுங்கிறத முன்னாடி விஷயம் சொல்றாரு. சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் இதை நீங்க ஒரு புக்கா கையில எழுதிக்கங்கிறாரு. அப்போ ஒரு நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை எழுதுவதற்கு அவருக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? அது எழுதி அதை நம்ம கையில வச்சுட்டு இருந்து அவரு அது பிரயோகப்படுத்தணுங்கிறது பாக்குறாரு. அது பாருங்க, இவைகளின்படி செய்வதற்காக தம் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அப்படிங்கிறாரு. பயந்திருக்க கற்றுக்கொள்ளும் பொருட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு புக்கை கைப்பிரதியா எழுதிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு யாராவது கைப்பிரதியா பைபிள் எடுத்துட்டு வரோமா அப்படின்னா என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், பைபிள் எடுத்ததுக்கு பதிலா மொபைல்ல டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பதர், மொபைல்ல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் பதர், எல்லாமே இருக்கு பதர். எதுக்கு பதர் பைபிள் தூக்கிட்டு வரணும்? அது ஒரு அவ்வளவு பெரிய புத்தகமா இருக்குது, எதுக்காக அந்த புத்தகத்தை நம்ம எழுதிக்கணும், எதுக்கு படிக்கணும் பதர்? மொபைல பார்த்தா உங்களுக்கு புரியுதா பதர்? அப்போ இதுல என்ன விஷயம் ஒரு டிராபேக் ஆகுது அப்படின்னா, ஒரு தடவை எழுதுனா 100 தடவை படிக்கிறதுக்கு சமன்னு சொல்லி எங்க டீச்சர்ஸ் எல்லாம் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. நல்லா எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணா அது போய் ஆழத்துல பதிஞ்சிரும். இப்ப இந்த வசன பகுதிகளை அடிக்கடி நம் வாசிப்பதினாலோ, புஸ்தகங்களின் மூலியமாக வாசிப்பதினாலோ, அல்லது அதை எழுதி பயிற்சி பண்ணும் போதோ என்ன ஆகும்னா மூளையில பதிவு ஆயிரும். அது அதிகமா மக்களுக்கு சொல்வதற்கு அது பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக அங்க மாறும். இந்த வேலையை செய்தவர்கள் தான் யாரு அப்படின்னா இந்த வேதபாரகருடைய வேலையாக அங்க காணப்பட்டது என்று நம்ம பாருவாங்க. அதுல வசனம் 14 நம்ம பார்க்கும்போது அதுல அவங்க நீடித்து வாழ்வார்கள் என்று அங்க வசனம் அங்க பதியப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அங்க பார்க்கலாம். நாளில் நியாயப்பிரமாண நூலை பார்த்து ஒரு பிரதியை எழுதிக்கணுங்கிறத விஷயம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ மேலே சொல்லப்பட்டவருடைய முக்கிய போதனை என்ன என்று நம்ம அங்க பார்க்கும்போது பரிசேயருடைய வேலை நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு, வேதபாரருடைய வேலை நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம என்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலே சொல்லப்பட்ட முக்கியமான போதனை நம்ம கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும். மத்தேயு 23:23 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஆர்சி பைபிள்ல நீங்க எடுத்துக்கலாங்க. மத்தேயு 23:23 ஆர்சி பைபிள். வெளிவேடக்காரர் மறைநூல் அறிஞரே, பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் புதினா சோம்பு. சிஸ்டர் வாய்ஸ் வரல. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, கேக்குதுங்களா? பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள், ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம். இப்ப நம்ம நிறுத்தி வாசிக்கிறோம். இங்க என்ன பாருங்க, நீங்க எல்லாமே தசம பாகம் செலுத்துறீங்க, நியாயப்பிரமாணத்துல கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளை நீங்க விட்டுட்டு எல்லாமே நீங்க கரெக்டா போதிக்கிறாரு. இப்ப நியாயப்பிரமாணத்துல விசேஷித்தவைகளாகிய ஒரு 3 விஷயம் இருக்கு, அதை நீங்க என்ன பண்றீங்க, மக்களுக்கு போதிக்க மறந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. இப்ப மீண்டுமாக வாசிங்க. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள், ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக் கூடாது. அதுதான் சொல்றாரு பாருங்க. நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா விசேஷித்தவைகளாகிய நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதி செய்யறத இரக்கம் செய்கிறத விசுவாசத்தை விட்டுட்டீங்க அப்படின்றாரு. ரெண்டுமே செய்யணும். நீங்க உண்மையா இருக்க வேண்டிய தசம பாகம் செலுத்த வேண்டிய விஷயத்துல கரெக்டான முறையில தசம பாகம் செலுத்தணும். அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவைகளையும் விட்டு விடாது இருக்கணும். எது? நீதி செய்யறதுல, இரக்கம் செய்யறதுல, விசுவாசிக்கிறதுல, அதாவது நம்பிக்கை வைக்கிறதுல நீங்க விடாது இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா டிக்ஷனரியில நம்ம பார்க்கும்போது இந்த நீதி செய்யறதுனா என்னன்னு சொல்லிட்டு டிக்ஷனரியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேர்மை, தவறாத நடத்தை, மக்களை கையாளும் விதத்தில் நேர்மை, சரிக்கு சரி கட்டுதல், இழப்புக்கு நஷ்ட ஈடு, உண்மை.
இந்த நீதிக்கு உண்டான டிக்ஷனரி டெபினிஷன் நம்ம எங்க பாக்குறோம். அப்போ வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி என்ன அப்படின்னா, இவங்க என்ன செய்யறதுக்கு பதிலா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, வேதத்தில் இருக்கிற விஷயங்களை இவங்க சொல்றாங்க, ஆனா செய்யறது இல்ல. நீதி செய்யறாங்களா செய்யறது இல்ல. இரக்கம் காண்பிக்கிறாங்களா காண்பிக்கிறது இல்ல. நம்பிக்கையை வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்களான்னா அதுவும் இல்ல. இந்த விசேஷித்தவர்களாகிய இந்த சட்டதிட்டங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டு, இவங்க கையில தான் எல்லாமே இருக்குது. இவங்களை நாடி வரவங்களுக்கு இவங்க ராஜாவா இருக்கிறாங்க. இவங்க யாராவது இவங்ககிட்ட போய் கேட்க போனாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மேலான அந்த ஸ்தானத்தை இவங்க பிடிச்சுக்கிறாங்களே தவிர, சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவங்க தெளிவா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது இல்ல. ஒரு மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த நீதி, இரக்கம், நம்பிக்கை ஜனங்கள் இடத்துல கொண்டு போய் அங்க காண்பிக்கல அப்படிங்கறத நம்ம இங்க புரிந்து கொள்றோம். எப்படின்னா பார்க்கலாம். இந்த வேதபாரகருடைய நடக்கை நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது இவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, லூக்கா 20ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 20:46. நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி. இப்ப பாருங்க, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், இது என்னன்னது? இது நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டவங்களுடைய வேலை என்னன்னா, நல்லா ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. இவங்களை பார்த்தாவே இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வேதபாரகனப்பா, இவங்க பரிசேயரப்பா, இவங்க பாஸ்டர்மாருங்களப்பா, இவங்க சபையில போதகரப்பா, சபையில இவங்க மூப்பரப்பா. அப்ப அது முக்கியம் அல்ல. அது காரியத்தினுடைய நோக்கம் அது முக்கியமல்லங்கிறத நான் நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும். சந்தை வெளிகள்ல என்ன அர்த்தம்னா, சந்தைன்னு என்ன அர்த்தம்னா, அநேகர் கூடுகிற ஒரு இடத்துக்கு பேரு தான் சந்தைன்னு சொல்லி பாக்குறோம். ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய சந்தை. அப்ப இவங்க அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க கூடுவாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பந்தனங்களை அடையிறது. பந்தனங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வணக்கங்களே அங்க நீங்க ஆர்சி பைபிள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க வணக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு இவங்க காத்திருக்கிறது. ஐயா வணக்கங்க ஐயா, ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா, அந்த மாதிரி சில விஷயங்களை கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா, அந்த குருமார்களுக்கு உண்டான வணக்கம் செலுத்துதல் என்ற வேலை. இப்ப இவங்க நீண்ட அங்கிகளை தரித்துக்கிறது என்ன இதனுடைய அர்த்தம்னா, அந்த பரிசேயருடைய வேஷம், அந்த அதாவது வேதபாரகருடைய வேஷம் அங்க தரித்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம அங்க பாக்குறோம். அப்ப கூட்டம் நிறைந்த இடம், அதுக்குண்டான இடத்துல என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை அவங்க விரும்புறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, முகஸ்துதி. விருந்துகளில முதன்மையான இடம் தான். எங்க இருந்தாலும் இவருக்கு அது ஸ்பெஷல் சீட், விஐபி சீட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க விருந்துல. அந்த விஐபி சீட்ல தான் இவங்க உட்காருவாங்க. ஏன்னா இவங்க யாருன்னா வேதபாரகர். விஐபி சீட்டு தான் இவங்களுக்கு வேணும், வேற எங்கேயும் போய் உட்கார மாட்டாங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா யாரு இருந்திருக்காங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருந்திருக்காரு. எல்லாரும் உட்கார்ந்து இவர் போய் காலை கழுவுவாரு. சோ இதெல்லாம் கொஞ்சம் டெட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விஷயங்களாக இவங்க பார்வையில் இருக்குது. இருந்தாலும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க விதவைகளின் வீடுகளை பட்சித்து இங்க என்ன பண்ணுவாங்க, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா, இந்த வேதபாரகருடைய வேலை என்ன செய்ய சொன்னாரு அவரு. எஸ்ரா என்ன பண்ணாரு, ஜனங்கள் கூடி வரும்போது நியாயப்பிரமாண சட்டத்தை எடுத்து சொல்லி ஜனங்களை சீர்படுத்தினாரு. அவர் சரியான முறையில கொண்டு போய் அவரு நடத்தினாரு அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க என்னென்ன எதிர்பார்க்கறாங்க பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, பரிசேயரே, மாயக்காரரே, குருடரான வழிகாட்டிகளே, நீங்க மதிகேடரே அப்படிங்கிறாரு. இந்த வேதபாரகரை பத்தி அவர் தெளிவா அங்க பேசுறாரு. அப்ப வேதபாரகர் என்ன பண்ணுவாங்க, தொழுகை கூடங்களில் என்ன பண்ணுவாங்க, இங்க விருந்துகளில் போட்டிருக்குது, அங்க என்ன போட்டிருக்குன்னா தொழுகை கூடங்களில் ஆர்சி பைபிள்ல போட்டிருக்கும். நீங்க அப்புறமேட்டு வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆர்சி பைபிள்ல தொழுகை கூடங்களில் அதை வேணா வாசிச்சு பாருங்க. 20:46 கடைசி பகுதி. முதன்மையான இடங்களையும் விரும்புகிறார்கள் பாருங்க, இங்க விருந்துகளுங்கிறதுக்கு பதிலா இங்க என்ன இருக்கணும், தொழுகை கூடங்களில் முதன்மையான ஆசனத்தை அங்க விரும்புவாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கிறது இந்த வேதபாரகருடைய அப்படிங்கிறது பார்க்கிறோம். அப்ப என்ன விஷயம் என்னன்னா, இந்த பரிசேயர் வேதபாரகருடைய தவறு என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது, கடவுள் மீது விசுவாசம் வைக்க உதவுறதுதான் உண்மையான பரிசேயருடைய வேலை. அதுக்கு மாறாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெளி வேடக்காரராக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தங்களை முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க கடவுளை காண்பிக்கிறதுக்கு பதிலாக தங்களையே காண்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆனா யூஸ் பண்ணது என்ன? பைபிள். யூஸ் பண்ணது என்ன? வேதம், நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள். இதெல்லாம் என் கையில தான் இருக்குதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க? கடவுளை காண்பிக்கிறதுக்கு பதிலாக தங்களே அங்க வெளிக்காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வசனம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 31 to 32 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. நீதி பிரமாணமா நியாயப்பிரமாணமா? நீதி பிரமாணம். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. இன்னைக்கு என்ன பண்ணாங்க? நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர் நீங்க என்ன பண்ற? எல்லாருமே என்ன பதர்? வசனம் இப்படிதான் பதர் சொல்லுது, இப்படிதான் நீங்க நடந்துக்கணும். வசனம் சொல்லுது பதர், இதன் மாதிரிதான் நம்ம எல்லா வேலைகளும் நம்ம செய்யணும் நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னதுங்க? வசனம் சொல்லுது என்று சொன்னாலே நம்ம என்ன பண்றோம்னா நீதி செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா வசனத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. நீதி செய்யும் போது இன்னொரு வேலை கண்டிப்பா கூட செஞ்சே ஆகணும். அதுதான் இரக்கம்ன்றது. இரக்கம் முந்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம அங்க பாக்கணும். நீதி செஞ்சீங்கன்னா இரக்கம் செஞ்சே ஆகணும். நீதி மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க வேதபாரகர் பரிசேயர் போல ஆயிருவீங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீதி செய்யணும். ஆபேல் முதலாவது படிச்ச ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்கு தண்டனை என்னன்னா மரணம். ஆனா அதுக்கு அதே நீதி செய்யணும்னு கர்த்தர் விரும்பினாரு. அதுக்கு என்ன பண்ணாரு? குமாரனை கொடுத்தாரு, ஜனங்களை மீட்டெடுக்க. அதுக்கு மீட்டெடுத்துக்கு சரிக்கு சரி ஈடுபடி செஞ்சாரு. அது நீதியா இரக்கமா? தப்புக்கு நீதி யாரு பண்ணிட்டாரு? குமாரனை கொடுத்துட்டாரு. ஆனா இரக்கம் யாரு? முழு மனுக்குலத்துக்கு இரக்கம் காண்பிச்சுட்டாரு. ஒரு நீதி செய்யற வேலையில இரக்கம் வெளிப்படலைன்னா நீங்க நீதி செய்யக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய மேன்மையான கருத்தாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் நீதி செய்யறேன் சார், வசனம் இப்படி சொல்றது, இப்படித்தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ இரக்கமும் நீங்க காண்பிக்கணும். நீதி மட்டுமே நீங்க காண்பிச்சீங்கன்னா அது நீங்க தவறா போதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் 32 நாம் வாசிக்கணும். ரோமர் 9ஆம் அதிகாரம். எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இங்க பாருங்க, அவங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால தேடினாங்க. இப்படிதான் இருக்குது அப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்களே தவிர அவங்க செய்யறதும் இல்ல. ஆனா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதனால என்ன ஆயிட்டாங்க? இவங்க இடர்கள் கல்லிலே இடறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதியை தேடின நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை என்ன பண்ணலைங்க? அடையவில்லை. அதுக்காக தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி தான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நீங்க பொறுமையாக வாசித்து பாருங்க. என்ன வசனம் போட்டதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9 to 14. சரி, மன்னிச்சிருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9 to 14. மன்னித்து விடுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9 to 14. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலும் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதென்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ நன்றி. இப்ப நம்ம பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னா பாருங்க, நீதியை பாருங்க,
உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்தேசுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை அவருடைய பாடுகளின் ஐக்கியத்துக்கு அறியதுக்கு மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ள எப்படியா அந்த விஷயம் பாக்குறோம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் அப்படின்னா இவர் யாரு அப்படின்னா, இவரு அப்போஸ்தலன் பவுலை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை. அவர் நியாயப்பிரமாணத்துல வர விஷயங்கள் நல்லா முழுமையா கையாண்டு கண்டுபிடிச்சவர். புரியுதுங்களா? நியாயப்பிரமாண சட்டத்தின்படி வாழ்ந்தவர். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்றாரு, அந்த விஷயங்களுடைய ஆழங்களை அவர் புரிந்துகிட்டதுனால அநேக விஷயங்களை வேதத்துல பின்பு எழுதுறாரு. அதெல்லாம் விட்டுட்டாரு. நஷ்டமென்று எண்ணுகிறேன்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகளினாலே ஒரு மனுஷன் பரிபூர்ணம் அடைய முடியுமானா இல்ல. இதுக்கு நம்ம வசனம் நீங்க இதுல ஆர்சி பைபிள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா, திருச்சட்டத்தின்படி அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது என்பதை அங்க போடப்பட்டிருக்கிறது. இதே வசனத்துல 9 நீங்க வாசி அப்புறமேட்டு வாசி பாத்தீங்கன்னா, திருச்சட்டத்தின்படி அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இருக்க இயலாதுங்கிறாரு. அப்ப கிறிஸ்துவ மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவனாக ஆக முடியும் என்று வேதம் அங்க டிரான்ஸ்லேஷன்ல அங்க நாங்க போட்டிருக்கிறது என்பதை நாங்க பாக்குறோம். அப்ப நீதி, இரக்கம், விசுவாசம் செயல்பட நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணோம், அனுமதி அங்க கொடுக்க வேண்டும். அதுல நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாம என்ன பண்ணோம், நீதி மட்டுமே செய்யக்கூடாது. நீதி செய்யறோம் அப்படின்னா நீதி செய்யுங்க, தப்பு இல்லை, அதையும் செய்யணும். அதே டைம்ல இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீதி, இரக்கம், விசுவாசம், நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்ம என்ன பண்றோம், சட்டத்திட்டங்களை நம்ம சரியான முறையில ஜனங்களுக்கு அங்க போதிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஒருவேளை இந்த ஒரு விஷயத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த விஷயத்தை நம்மால் மற்றும் சுமக்க முடிகிறதா இல்ல அவங்களால சுமக்க முடியுமா இல்ல சுமக்க முடியாதா என்ற ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். நான் உங்கள்ட்ட சொல்றேன்னா இதை என்னால சுமக்க முடிஞ்சிச்சு, நீங்களும் சுமக்கலாம்னு நான் சொல்லணும் தைரியமா. நான் சொல்லுவேன் ஆனா நான் சுமக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பரிசேயர் வேதபாரர்களுடைய சட்டத்திட்டங்கள் போல அங்க இருக்கக்கூடாது. நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 23:4 நம்ம வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 23:4. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். ஒரு நீதியோ அல்லது நியாயத்தையோ அது இரக்கத்தையோ முன்வைக்கிறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த நீதி நியாயங்களுடைய சட்டத்திட்டங்களுடைய அடிப்படை என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்று பார்த்தா, அதனுடைய மெயின் நோக்கம் அதை நம்மளால சுமக்க முடியுமா இல்ல மற்றவர்கள் அது மேல நம்ம திணிக்கிறோமே, அதை திணிக்கும் போது அது அவங்களால சுமக்க முடியுமா நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவேளை அவங்க சுமக்கிறதுக்கு ஒரு உண்டான வேலைகளை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது ஹெல்ப் பண்ணணும். அதான் பாருங்க, நீங்க கையில கூட தொட்டு கூட பாக்குறது இல்ல, ஆனா சொல்றது. அப்ப சொல்றது நாம எல்லாத்தையும் சேர்த்துதான் இது. அப்ப மற்றவர்களுக்கு நம்ம ஒருவேளை நம்ம ஒரு உதாரண புருஷர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த வேலைகளை முதலாவது நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். நம்மளால இது முடியும், இதே போல அவங்களாலையும் முடியும். அவங்களால முடியலன்னா அந்த பாரத்தை தூக்கி அவங்க மேல வைக்க கூடாது, இது அவங்க தாங்க மாட்டாங்க, இவங்களால சுமக்க முடியாது, சுமக்க முடியாத பாரத்தை நம்ம அவங்கள்ட்ட மேல திணிக்க கூடாதுங்கிறது தான் இதோடைய விஷயமே. இதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மதிகேடரான பரிசேயரே வேதபாரகரே அப்படிங்கிறார். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்களுடைய நீதி அப்படின்னா திருச்சட்ட நூல்களில் இருக்கிற உண்மையான விஷயங்களை ஜனங்களுக்கு சரியான முறைப்படி எடுத்துரைக்கிற வேலை எஸ்ரா பண்ணாரு. அந்த வேலையை செய்யறது தான் உண்மையான வேலை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேயர் வேதபாரகர் அவர்களோட நீதி பழைய ஏற்பாட்டு காலத்துல சரியான முறைப்படி ஜனங்களை சரியான வழியில நடத்தி இருந்தாங்க. அதே வேலையை இந்த நாளில் நாம் செய்தால் உண்மையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வகுப்பாராக நாமளும் இருப்போம். இன்னைக்கு எனக்கு வேதம் தெரியாது என்பதை பைபிள் நான் படிக்கிறது இல்லை, இன்னைக்கு யாரும் சொல்றது இல்லை. எல்லாருமே இன்னைக்கு ஒரு கற்று தேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் நம்ம என்பதை புரிந்து கொள்கிறோம். இது ஒரு பகுதி நம்ம சீக்கிரம் முடிச்சிருக்கிறோம். இன்னொரு பகுதி நம்ம சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். அடுத்து நம்ம வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22-24 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க முயற்சி செய்யலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரன் மூடனை என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இதுதான் நம்ம இன்னைக்கு 2வது பகுதியில தியானிக்க போற சில விஷயங்கள்.
அப்ப முதல் பகுதியில வேதபாரகர் பரிசேயருடைய நீதியோட நம்முடைய நீதி அதிகமா இருக்கும் என்று நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற ஒரு விஷயத்திற்குள்ள கடந்து வரும் பொழுது தன் சகோதரன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நியாயம் இல்லாமல் கோபித்துக் கூடாது. அப்ப நியாயத்தோட கோச்சிக்கலாமான்னா பிரதர் நம்ம சொல்றோம் நியாயத்தோட கோச்சிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அதுல என்னென்ன பண்ணனா அது கரெக்டா இருக்குன்னு சொல்லி சரியான முறையை இப்படி கோச்சிக்கணும். அப்ப நியாயம் இல்லாமல் கோபித்துக்களோட தன் சகோதரன் என்ன சொல்ற, ஐயா அவருங்களா பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வீணன் என்று சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. மூடன், அவர் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது, வீணன் என்று சொல்லக்கூடாது, மூடன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவர்களை அழைத்தது நாம் அல்ல. ஒருவர் கிறிஸ்துவை அறிந்து ஒரு ஓட்டத்துக்குள்ள வந்திருக்கிறார் என்றால் அவர்களை அழைத்தது நம்முடைய வேலை அல்ல. அவர் மூடன் என்றுதான் அழைத்தார். ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி வீணன் என்று நம்ம நினைச்சது என்ன, ஒருவேளை நீங்க மூடன் வீணன் என்று நினைச்சீங்கன்னா கூட என்ன அழைச்சது கடவுளுடைய விஷயமா இருக்குது என்பதை நம்ம அங்க புரிந்து கொள்ள வேண்டியது அங்க நம்ம பாக்குறோம். அதனாலதான் சொல்றாரு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இன்னும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தீராது என்று அறிவீர்கள். மனுஷ கொலைபாதகன் அப்படின்னா கொலை செஞ்சிட்டாரா அப்படின்னா அப்படி இல்ல. பகைச்சிட்டாவே என்ன அதுக்கு பேரு. நீங்க கொலை செய்யணும்னு அவசியம் இல்ல. கத்தி எடுத்து குத்தணும் அல்லது அவருடைய ஜீவன் போகணும்னு நீங்க விரும்பிட்டீங்கன்னா ஒண்ணு செஞ்சீங்கன்னாவே போதும், பகைச்சிட்டீங்கன்னாவே போதும். தன் சகோதர சகோதரிகள் வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் என்று அங்க வேதத்துல சொல்றாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி என்றால் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி இப்ப பார்க்கலாம். ஒரு கொலையாளி என்றால் என்ன என்ற ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கோ. கொலையாளி, ஒரு கொலைனா என்ன அப்படின்னா ஒரு நபர் இல்லாமல் செய்ய முயற்சி செய்வது ஆகும். அந்த நபர் இருக்கவே கூடாதுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டா போதும், அவரை கொலை செஞ்சுட்டா போதும், அவர் இருக்க மாட்டார். அப்ப இது என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி என்றால் இப்ப நம்ம ஒரு விஷயம் பாருங்க, ஆதியாகமத்துக்குள்ள நான் கடந்து போகலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்போ இது பாருங்க, இப்ப நம்ம பகைக்கிறதுக்கு சில இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆக்டிவிட்டி யாருடையது, இந்த ஆட்டிடியூட் யாருடையதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, இப்ப 2 பேரு காணிக்கைகள் போறாங்க. அதாவது அந்த காயினும் ஆபேலும் என்ன பண்றாங்க, காயினை அந்த காணிக்கைகளை செலுத்த வரும்போது முதல் தரமானவைகளை இவர் என்ன பண்றாரு, ஆபேல் அங்க கொடுக்குறாரு. இவர் காயின் என்ன பண்றாருன்னா கனிகளை சில விஷயங்களை கொடுக்குறாரு. ஆனா இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு முதலாவது வந்த ஒரு விஷயம் எரிச்சல் அங்க உண்டாயிற்று, முகநாடி வேறுபட்டது. அப்ப கடவுளே கேட்கிறாரு, வேற யாரும் கேட்கல, பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் கேட்கல. கடவுள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, பிதாவு என்ன சொல்றாருன்னா, அப்படின்னு நீங்க தொடர்ந்து வாசிங்க 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அப்புறம் பிதா கேட்கிறாரு அந்த விஷயம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது நீங்க அதுல வசனத்துல 4, 5, 6 இதுல இருக்கும் பாருங்க. பிதாவோ உனக்கு எரிச்சல் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேட்கிறாரு. அவரு கேட்கிற மாதிரி வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? பாருங்க, உனக்கு எரிச்சல் முகநாடி ஏன் அப்பா வேறுபட்டுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்றோம்னா, சில நேரங்கள்ல நம்ம அங்கீகரிக்கப்படாத நிலை ஏற்படும் பொழுது, நம்ம யாரும் அங்கீகரிக்கல, நம்ம ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னா நம்முடைய முகம் வேறுபட்டுச்சு அப்படின்னா பிதா கண்டிப்பா கேள்வி கேட்கிறவராக அங்க இருப்பார். உங்கள் முகம் ஏப்பா வேறுபட்டுச்சு, உங்க முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னா நம்ம அடுத்தது அந்த தரமான பலிகளை செலுத்துவதற்குள்ளான வேலைகளை தான் நம்ம அங்க பார்க்கணுமே தவிர
நாம இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு முயற்சிகள் அங்க மேற்கோள் காட்டக்கூடாது. இதே மத்தேயு 5:23 என்ன சொல்ற வர்றாரு அப்படின்னா, பலிபீடத்தில் தான் முக்கியமான விஷயம். இப்ப நம்ம பாக்குறது ஒரு முக்கியமான ஆழம் என்னன்னு பாக்குறோம். நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த பட்டது. பலிபீடத்துல ஏன் காணிக்கை செலுத்த வந்தாங்க? பலிபீடத்துல காணிக்கை செலுத்த வரும்போது ஏன் சகோதரன் நீங்க போய் நினைங்கிறாரு. அப்ப காணிக்கைன்னா என்ன? அப்ப பலிபீடம்னா என்ன? காணிக்கைன்னா என்ன? ஏன் அந்த சகோதரன்ட்ட போய் ஒப்புரவாகுங்கிற விஷயம் சொல்றாரு அப்படிங்கறத ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் வாயிலாக நம்ம விளக்கறதுக்கு முயற்சி பண்றோம். அதுல வேற மாற்று கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க அப்புறமேட்டு நீங்க சொல்லலாம். யாத்திராகம் 29ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க முற்படலாம். யாத்திராகமும் 29:37. 29:37 7 நாள் அளவும் பலிபீடத்திற்காக பிரயாயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். அப்போ பலிபீடம்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? என்ன பலிபீடம்? பலிபீடம்னா 7 நாள் சுத்திகரிக்கப்பட்டதுங்கிறார். 7 நாள் அளவும் பலிபீடத்திற்காக பிரயாசப்படணும். பிரயாசித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவைங்கிறாரு. பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்குங்கிறாரு. பலிபீடமானது எப்படி பரிசுத்தம்னா வெறும் பரிசுத்தம் சொல்லல, மகா பரிசுத்தமாயிருக்கும். பலிபீடத்தை யாரெல்லாம் தொடுறாங்களோ அது பரிசுத்தமாகும்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப பலிபீடத்தை நம்ம ஒரு வேளை தொடர்றதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா, பலிபீடத்துல காணிக்கை கொண்டு வரோம்னா அந்த பலிபீடம் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்று நம்ம புரிந்து கொண்டால்தான் பலிபீடத்தினுடைய ஆழங்களும் உங்களுக்கு புரியும். அது பரிசுத்தமானது. நீங்க காணிக்கை கொண்டு வர்றீங்க, ஆனா குற்ற மனசாட்சியோட ஒரு காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. குறைபாடுள்ள ஒரு ஆடை, அதாவது பிழையற்ற ஒரு ஆடோ, பிழையா இருக்கிற குன்று இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பலி செலுத்த இயலாது. ஏன்னா பலிபீடத்துல யார் இருக்கிறாங்கன்னா கடவுள் இருக்கிறாரு. பலிபீடம் மகா பரிசுத்தமானதுங்கிறாரு. மகா பரிசுத்தமான இடத்துல நீங்க அது எதை தொட்டாம அதுவும் பரிசுத்தமாகுங்கிறாரு. அப்ப நீங்க நசல் கொண்டது, ஊனானது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பலி அங்க செலுத்தக்கூடாது. சரியானது. அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, காயினுடைய காணிக்கையை கடவுள் அங்க அங்கீகரிக்கல, மாறாக ஆபேலுடைய காணிக்கையை முதல் தரமானவைகளை அவர் அங்கீகரித்தார் என்பதை நம்ம அங்க பாக்குறோம். அப்ப பலிபீடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப பரிசுத்தமா இருக்க வேண்டிய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனம். பலி செலுத்திட்டேன், நான் பலி செலுத்ததான் முதல் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நம்முடைய பலிபீடத்துல உண்மையாலுமே பலியானது யாரு அப்படின்னா, யாரு? நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து. பலிபீடத்துல காணிக்கையாக தன்னை முழுவதுமாக ஒப்படைத்துக் கொண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிழையற்றவரா என்று பார்த்தால் பிழை இல்லாதவர். யாராருக்கு கொடுமை தீமை செஞ்சிட்டாரா? இல்ல. அவர் குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பரிசுத்தமானவர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அந்த ஆடு அந்த இடத்துல பலியானது என்று நம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவே ஒரே நிரந்தரமாக அவர் பலியாயிட்டாரு என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதியாகமம் மீண்டுமாக நம்ம ஒரு உணர்வுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம டீடைல் படிக்கிறோம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டோம், அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த யோசேப்பு இந்த விஷயங்கள் நடந்தது காரணம் நாம் பண்ண தப்புனால்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, ஒன் சைடா பண்ணல, ரெண்டு சைடும் யோசிக்கிறாரு பாருங்க. தப்பு எதனால நடந்துச்சுங்கிறத உணர்வுக்குள்ளார அவங்க வராங்க. இதனாலதான் எனக்கு இந்த விளைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நம்ம சகோதரனுக்கு என்ன பண்ணிட்டோம், துரோகம் பண்ணிட்டோங்கிறதுனால அவன் கெஞ்சி கேட்டானேப்பா. அவன் கெஞ்சி கேட்டு நம்ம என்ன பண்ணல, அவனுடைய மன வியாகுலத்தை நம்ம என்ன பண்ணல, கண்டும் காணாதபடி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி செவி கொடுக்காம போறோம். சில நேரங்கள்ல யாருடைய வார்த்தைகளுக்கோ சிலருடைய சொற்களுக்கோ அவங்க வியாகுலப்படும் போது நம்ம செவி கொடாமல் போனால் நமக்கு நிந்தனைகள் அங்க இருக்கிறது அங்க வசனத்தின் அடிப்படையில் நம்ம அங்க பார்க்கிறோம்.
அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சகோதரன் மத்தியில எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு கசப்பு உணர்வுகள் இல்லாத அளவுக்கு நம்மை தற்காத்துக் கொள்வது அவசியம். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா யோசேப்பு கிட்ட இவங்க எல்லாம் வராங்க. ஆதியாகமம் 50:15 to 17 வரை உள்ள வசனங்களை பாத்தீங்கன்னா அங்க வசனம் இருக்கும். 50:17 வாசிங்க. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கும் ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு தப்பு பண்ணது யோசேப்புடைய சகோதரர்களா இல்ல யோசேப்பா? யார் அழுவணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இங்க தப்பு பண்ணது யோசேப்புடைய சகோதரர்கள். அவங்க மன கஷ்டப்படுறாங்க, வியாகுலப்படுறாங்க. அதை அறிக்கையாக இங்க சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பிக்கும் போது உண்மையாக அழுக வேண்டியது அவங்க. ஆனா யார் அழுகுறாங்க? யோசேப்பு. இதுதாங்க குணம். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் இருக்கிற மாறான குணம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஆப்போசிட்ல செய்த தவறுக்காக நாம வருத்தப்படுறோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபீலிங்ஸ். இதுதான் சகோதரத்துவம், சகோதரருடைய அன்பு, உண்மையான சகோதரனுடைய அன்பு. அதுதான் பாக்குறோம். அவங்களுக்காக இவர் அழுகிறாரு. அப்ப அவங்க எங்க பிழைக்கும்படி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியாகமம் 50:19 அவர் என்ன சொல்றாரு? நீதியை செய்யாம என்ன பண்றாரு பாருங்க. அவர் நீதி செஞ்சிருக்கலாம், அவர் செய்யல. என்ன செய்யறாரு பாருங்க. 19 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனே. தேவனா நீங்க உங்களை விஷயங்களை பண்றதுக்கு, நியாயம் செய்யறதுக்கு, நீதி செய்யறதுக்கு என்னுடைய வேலை இல்லது. அப்படி செய்யறதுக்கு நான் என்ன தேவனான்னு கேக்குறாரு. அப்படின்னா நம்முடைய வேலைப்பாடுகள் நம்ம பார்க்கணும். நம்முடைய கவனச்சிதறல்கள் நம்ம நல்லா கவனிக்கணும் பாருங்க. தீமை செய்ய நினைத்தார்கள். அது என்ன? அது ஆதியாகமம் 50:20 வாசிக்கும் போது அந்த தீமையே என்னவாக மாறிடுச்சு? நன்மையாக மாறிடுச்சு. தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனா அது நன்மையில கடவுள் கொண்டு வந்து அங்க வச்சுட்டாரு. ஒருவேளை நாம் மன்னித்து மறக்கும் போது அவங்க செய்து உண்மையாலுமே கொலை குற்றம் செஞ்சாங்க. யோசேப்பு சாவடிக்கிறதுக்காக குழியில கொண்டு போய் போட்டாங்க. ஆனா கடவுள் அவரை ஆசீர்வதித்து அவரு அங்க கொண்டு வந்துட்டாரு. ஒருவேளை தீமைக்கு தீமை அவங்க செய்யல. இந்த யோசேப்பு தீமைக்கு தீமை செய்யல. ஒருவேளை நமக்கு சகோதர சகோதரி யாராவது ஒருத்தர் நமக்கு விரோதமா தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவர்கள் செய்த தீமைக்கு நான் சரி கட்டுவேன் என்று சொல்லுவதற்கு நாம் தேவனா? இல்ல, நாம் தேவர்கள் அல்ல. நாம் என்ன பண்ணணும்? மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்திருக்கணும். நீதி காண்பிக்கிறதுக்கோ, இரக்கம் காண்பிக்கிறதற்கோ, அன்பு சேர்த்ததுக்கோ நம்ம அதிக பக்குவமுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 42:22 நாம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 42:22. அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் ஒரு இளைஞனுக்குன்னா சகோதரனுக்கு, இளையவர்களுக்கு, வயதுல கம்மியா இருக்கிற அந்த சகோதரனுக்கு நீங்க என்ன பண்ணாங்க? பாவம் செய்யாதிருங்கள்ங்கிறாரு. அந்த ரத்த பலிக்கு நீங்களாக வேண்டியிருக்கும். ஆபேல் மரிச்சிட்டாரு. காயினுடைய முகநாடி வேறுபட்டு அவரை கொலை செய்து விட்டார். அந்த ரத்த பலி பரலோகத்துல போய் எட்டினது என்று நம்ம வேதம் சொல்லுகிறது நம்ம அங்க பாக்குறோம். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி செய்யறாருன்னு பாருங்க. எசேக்கியேல் 16:63 வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 16:63. நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாது இருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கடவுளோட என்ன பண்றாரு? ஐயா, நீங்க எல்லாமே தப்பு, நீங்க செஞ்சது எல்லாமே நான் என்ன பண்றேன்னா, நீங்க வெக்கி போற அளவுக்கு, நீங்க வெக்கம் அடைகிறதுக்கு அளவுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீ செய்த எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? மன்னித்தருளேன் அப்படிங்கிறார். அவர்கள் வெக்கமடையறதுக்கு வகையில அவர் என்ன பண்றாரு? நாங்க செய்த தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறார் என்பதை நம்ம அங்க பாக்குறோம். கடவுளே நம்முடைய பாவங்களை, நம்முடைய தப்பிதங்களை மன்னிச்சு நம்ம போல விட்டு விடுகிறார் என்று பார்க்கும்போது
நாம் எப்படிப்பட்டவர்களாக அங்க காணப்பட வேண்டியது அங்க அவசியமாக காணப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது மத்தேயு 18-15 வசனங்களை நீங்க அப்புறமேட்டு வாசிச்சு பாருங்க. ஆதாயப்படுத்துங்கிறாரு 18ல அவனை ஆதாயப்படுத்து அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. மார்க் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களா இருங்கிறாரு. ஒருவரோடொருவர் என்னங்க சமாதானத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கிற நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12-17 என்ன பண்ண சொல்றாருன்னா தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள்ங்கிறாரு. ஒருவன் உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அல்லது தீமை செஞ்சிட்டாரு அப்படின்னா நாமளும் அதே பாவத்தை அதே தீமை செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் அங்க இல்ல. யோசேப்புடைய சகோதரர்கள் தீமையை செஞ்சிட்டாங்க. ஆனா அந்த தீமையை செய்யறதுக்கு யோசேப்புக்கு வாய்ப்பு கிடைச்சும் அவர் செய்யல. அவங்க அழுவுறதுக்கு பதிலா இவர் அழுவுறாரு. அதுதாங்க சகோதரருடைய அன்பு. அவங்கதான் அழுதுருக்கணும், அவங்கதான் அழுது மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா இவர் அழுகுறாரு தன் சகோதரர்களை பார்த்து. அப்ப நம்ம மேல யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, நாம என்ன பண்ணலாம்? நம் கண்ணீர் கலங்க, ஐயோ இவங்க தெரியாம செய்யறாங்களே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நினைச்சு பாருங்க. அறியாமல் செய்கிற பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று ஐயாதிருக்கிறார்கள். காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியத்தை கட்டி பிடிச்சு சொல்றாரு. மறுதளிக்கிற பேதுருவ நீ ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ 1 கொரிந்தியர் 6:7 கூட வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றங்கிறார். வசனத்தின்படி வழக்காடவே வேணாங்கிறார். இதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, வழக்காடாதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்றாருன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி நீங்க வசனம் மட்டும் வாசிங்க. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை அப்படிங்கிறாரு. ஒருவர் குற்றங்களின் போல, ஒருவருடைய குற்றங்களை எடுத்து சொல்லல, உங்கள் குற்றங்களின்ட்டாரு. உங்கள் குற்றங்களின்னா உங்கள் அர்த்தம் புளூரல் ஃபார்ம். இது ஒருத்தருடைய குற்றம்னு இங்க போடவே இல்லை வசனத்துல. நீங்க எங்க பாத்தீங்கன்னா ஒருவருடைய குற்றம்னு சொல்லவே இல்லை. அப்போ ஒருத்தருடைய குற்றங்கள் நீங்க பார்க்கும்போது சொஸ்தமடையும்படி ஒருவருக்காக ஒருவர்ன்றார், ஒருவருக்கு ஒருவர்ன்றார். நீங்க அவருக்கு, அவரு நீங்களுக்கு. நீங்க அவரு சொல்லுங்க, அவர் உங்களோட சொல்லட்டும். 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க முழங்கால் போட்டு. அப்போ அப்படிதான் நீங்க சொஸ்தமடைஞ்சிருவீங்க. அப்படிங்க ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று அங்க பாக்குறோம். இப்ப நம்ம மீண்டுமாக நம்ம வசனம் வாசிக்கலாம். எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா மத்தேயு 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆர்சி பைபிள் இருந்தா வாசிங்க. மத்தேயு 23:19. குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா, காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? குருடரே, எது சிறந்ததுங்கிறாரு. காணிக்கையா, காணிக்கையா சிறந்தது? காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? பலிபீடத்தை தொட்டா என்ன ஆகும்? வசனம் நம்ம ஏற்கனவே வாசம். மகா பரிசுத்தமான பலிபீடத்தை தொடுகிற எல்லாமே என்ன ஆகும்? வசனத்தின் அடிப்படையில பரிசுத்தமாகும். அப்ப நீங்க கொண்டு வருகிற காணிக்கை பரிசுத்தமானதா, இல்ல பலிபீடத்தின் மேல் வைக்கிறதுனால அது பரிசுத்தமாக்கப்படுகிறதா? கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதா இருக்குது பாருங்க. அதனாலதான் நம்ம என்ன குருடரேங்கிறாரு அங்க. குருடரே, எதுப்பா சிறந்தது? காணிக்கையா, காணிக்கை தூயதாக்கும் பலிபீடமா? பலிபீடத்துல எது வைக்கிறீங்களோ அது பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று நம்ம அங்க பாக்குறோம். அப்போ நம்ம இன்னைக்கு நாம பலிபீடத்துல நம்ம பலியாக ஒப்பு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்மள காணிக்கையாக நம்ம அர்ப்பணிக்கிறோம்னா நம்ம பரிசுத்தமானவர்களா? நம்ம பரிசுத்தமானவர்களா என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா நம்ம பரிசுத்தமானவர்களா? நீங்க பலி செலுத்த வந்துட்டீங்க, நீங்க பரிசுத்தமானவர்களா? நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கேட்டா, ஏன்னா நம்ம பலிபீடத்துல பலி செலுத்த வந்துட்டோமே, நம்ம பலி செலுத்திட்டு நம்ம காணிக்கையா நம்ம கொடுக்கட்டுமே. நாம தான் அந்த காணிக்கை. நாம காணிக்கை பரிசுத்தமா இருக்கணும். அங்க பழுதற்றணும், ஊனும் இருக்கக்கூடாது, நசல் கொண்டது இருக்கக்கூடாது. அப்படின்னா நாம பரிசுத்தமானவர்களா என்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா இங்க என்ன ப்ராப்ளம் இடிக்குது. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திரு ரத்தம் மட்டும்தான் நம்மளை பரிசுத்தமாக்குதே தவிர நம்ம சுகந்த காணிக்கையாக ஒப்படைக்க முடியாது. நமக்கு ஒரு மாற்று வழி அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அங்க பாக்குறோம். அதனால எதுப்பா முக்கியங்கிறாரு? பலிபீடம் தான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது பாக்குறோம். தேவாலயமா, தேவாலயத்தில் இருக்கிற விஷயங்களான்னு கீழே அப்படியே வாசம். தேவாலயத்தை சத்தியம் பண்ணுகிறவன் அதில் பேரிலும் அதில் வாசமா இருக்கணும்னு சத்தியம் பண்ணுகிறான்.
அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் அங்க சொல்லிட்டே வருவாரு. அப்ப நம்ம பார்க்கலாம், ஓசியா 6:6 வாசிக்கலாம் பாருங்க. ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பலியை அல்லங்கிறாரு. நீங்க கொடுக்கிற பலி எதுக்குங்கிறாரு? பலி செலுத்துறதை விட்டுருங்க. பலி செலுத்துறதுன்னா, நீங்க உங்க முதலாவது பலிபீடத்துல காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரன் பேரில் ஏதாவது ஒரு குறைவுபட்டால் சங்கடப்பட்டீங்க அப்படின்னா நீங்க பலி செலுத்தாதீங்க. அப்படின்னா அந்த பலியில என்ன இருக்குது? குறைவு இருக்குங்கிறாரு. பலியை அல்லங்கிறாரு. பலியை நான் கேட்கலப்பா, நான் என்ன பண்றேன், அதுக்கு மாறாக இரக்கத்தை கேட்கிறேங்கிறாரு. பலிங்கிறது அது அது வந்து மனசுக்கு ஒவ்வானது. ஐயோ, பலி செலுத்தினா ஒரு உயிர் கொல்லப்பட வேண்டும், அது கொல்லாதீங்க, மாறாக அதுக்கு இரக்கத்தை காண்பீங்கிறாரு. பலி செலுத்துவது எளிது, ஆனா இரக்கம் காண்பிப்பது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அங்க பாக்குறோம், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை அல்ல தேவனை அறிகிற அறிவையும் நான் வேணும்னு விரும்புறாரு கடவுள். அப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். மீகா 6:8 நாம் வாசிக்கலாம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனுஷனேங்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாருங்கிறாரு. ஒரு பெரிய நோட்டீஸ் போர்ட்ல சொல்றாரு, அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்துங்கிறார். இரக்கம் காண்பீங்கிறார். இரக்கத்தை சிநேகிங்கிறார். இரக்கத்தை சிநேகிங்க. அதுதான் நான் வேற என்னப்பா உங்ககிட்ட கேட்கிறேன், வேற என்னையா உங்ககிட்ட கேட்கிறேன், என்னையா உங்க பிரச்சனை, நான் என்ன செய்யறேன்? நீங்க பெரிய பலியில ஒண்ணும் செலுத்தாதீங்க, இரக்கம் செஞ்சு கொள்ளுங்க, இரக்கம் செய்யுங்க. பலியை நான் விரும்புறது இல்லை, இரக்கத்தையே நான் விரும்புறேன் அப்படிங்கிறாரு. மத்தேயு 9:13 கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நினைச்ச மாதிரி பரிசேயர் வேதபாரகர் நல்லா படிச்சுக்கிறாங்க, சட்டத்திட்டம் நல்லா தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் வசனம் தான் பேசுவேன், வசனம் தான் வைப்பேன், எல்லாமே வசனத்தின்படிதான் நடப்பேன், எல்லாமே சொல்லலாம். நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், இன்னும் யாராவது புதுசா வரவங்க கூட சொல்லலாம், எல்லாம் கரெக்ட். ஆனா ஒரு விஷயம் இருக்குது, இவங்களெல்லாம் தேடி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரல. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா உங்களை தேடி அவர் வரல. நான் யாருக்கு வந்தேன் தெரியுங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவியை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளையே மனம் திரும்ப, எவன் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டானோ அவனை பார்க்கத்தாப்பா நான் வந்தேன். நீங்க நல்லா இருக்கிறீங்க, சத்தியத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, பரவாயில்ல, நல்லா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களை தான் நீங்க ஆல்ரெடி என் கஸ்டடியில தான் இருக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். நான் யார திரும்ப வந்தேன்? பாவிகள் யாருன்னு நினைக்கிறேனோ அவங்க மனம் திரும்பணும்னு தான் நான் விரும்புறதுக்கு வந்தேன். பாவிகளையே நான் மனம் திரும்புக்கத்தான் அழைக்க வந்தேன் அப்படிங்கிறாரு. அவங்கதான் மனம் திரும்பணுமே தவிர, நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லாவே இருங்க, தப்பே கிடையாது. யார் மனம் திரும்பணும்னா, யார் ஒரு தவறு செய்து இருக்காரோ அந்த தவறு செய்தவர் தான் அவங்க மனம் திரும்பணும்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புறாரு. அப்ப ரொம்ப முக்கியமானது, பலிபீடத்தில் உள்ள காணிக்கை செலுத்த வந்த போது அப்படிங்கிறாரு. காணிக்கை என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 22:29 முதல் பழுக்கக்கூடிய பழம், முதல் பழுக்கக்கூடிய உன்னுடைய ரசம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம என்னன்னா, முதல் தரமானவைகளை பலியாக செலுத்தணுமே தவிர, முதல் கனி முதல் ரசம் அதான் பலியாக செலுத்தணும். அதுக்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது என்பதுதான் நாங்க புரிந்து கொள்கிறோம். அதெல்லாம் யாத்திராகமம் 25:2 நாம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 25:2. இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இப்ப நம்ம பலிபீடத்துல காணிக்கை செலுத்த வந்த பின்னாடி அந்த காணிக்கை எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ல இருக்கணும் அப்படின்னா, அந்த காணிக்கை செலுத்த வரக்கூடியது எதுவானா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், நீங்க முதல் தரமானவைகள் எதுவானா இருக்கலாம். ஆனா அதுல என்ன இருக்கணும்னா 2 பாயிண்ட் சொல்றாரு. ஒண்ணு மனப்பூர்வம் இருக்கணும், 2வது உற்சாகத்தோட இருக்கணும்.
ரெண்டுமே இல்லைன்னா அவர் இந்த காணிக்கையை வாங்க மாட்டாரு. பலிபீடத்துல காணிக்கை செலுத்த வந்த பின்பு உன் சகோதரனிடத்தில் குறை உண்டென்று கண்டால், உன் காணிக்கையில குறைவு இருக்குதுன்னு அர்த்தம், மனப்பூர்வம் இல்லை என்ற அர்த்தம், உற்சாகம் அதில் இல்லை என்ற அர்த்தம். அந்த காணிக்கை அங்க அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா பலிபீடத்துல பட்டாதான் காணிக்கையே பரிசுத்தமாகும். பலியா காணிக்கையான பலிபீடம் தான் அங்க பெருசு. ஏன்னா அந்த பலிபீடத்துல பலியாகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பலிபீடத்துல நீங்க உங்களை கொடுக்கணும் அப்படின்னா, பலிபீடத்தில் உங்களையே பலியாக நீங்க கொடுக்க வேண்டும் என்றால் அதுல மனப்பூர்வம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். அதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர மனப்பூர்வம் இருக்கணும். விரும்பினால், நீங்க கட்டாயமா ஐயோ இவங்க தொல்லை தாங்கலன்னு சொல்லி நீங்க யாரும் வர வேணாம். விரும்பினால், ஒருவன் பின்பற்ற விரும்பினால் அப்படின்ட்டாரு. அப்போ காணிக்கை பலி நாம தான். அந்த காணிக்கையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களுடைய ஆழம் நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நம்மையே நம்ம காணிக்கையாக பலி செலுத்துக்கிறோம். சங்கீதம் 50:5 படி வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 50:5. பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இப்ப பாருங்க, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். அப்போ உடன்படிக்கை பலியினாலே நாம் பலி செலுத்துகிறோம், பலி செலுத்த வந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை நாம் அங்க பார்க்கிறோம். பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இவங்க மனப்பூர்வமாக எங்கள் பலிகளை செலுத்திருக்கிறாங்களா? இரக்கத்தை முந்தி வச்சிருக்கிறாங்களா? நியாயத்தை முந்தி வச்சிருக்கிறாங்களா? இல்ல ஏதோ குறைபாடோட இவங்க காணிக்கை செலுத்த வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்கும்போது, அதனாலதான் வசனம் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் தங்கள் பலி செலுத்தும் போது கண்டிப்பாக பரிசுத்தமா இருக்கணும், மனப்பூர்வமாக இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். அதைதான் மீண்டுமாக நம்ம வசனத்துல வாசிச்சுட்டே வரோம். இன்னும் டீட்டெயிலா நம்ம படிக்கிறதுக்கு இங்க நேரம் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஒரு பகுதியை நம்ம நிறைவு செய்ய முயற்சி பண்றோம். அதுல நம்ம ஏற்கனவே அந்த ஆதார வசனத்துக்குள்ள நம்ம கடைசி பகுதியை நம்ம வாசிக்கலாம். அது அந்த கடைசி பகுதி மத்தேயு 5:23. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கு நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இதுதான் கட்டளை பிரமாணம் நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில், அவங்க பேர்ல அப்படின்னு நான் சொல்லல. என் பேர்ல இப்ப நான் வந்துட்டேன், நான் போய் ஒரு பலிபீடத்துக்கிட்ட போறேன். பலிபீடத்துல நான் போயிட்டு யாரெல்லாம் எனக்கு என் மேல காண்டா இருக்கிறாங்க, யாரெல்லாம் என் மேல குறைவுபட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் என் மேல மனஸ்தாபப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி திங்க் பண்றேன். நான் திங்க் பண்ணிட்டு ஐயோ இவங்கெல்லாம் என் மேல சலிச்சிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் என் மேல கோபமா இருக்கிறாங்களே, நான் என்ன பண்றேன், காணிக்கை வச்சுட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு போய் அந்த சகோதரிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒப்புரவாகிறோம். அப்படி ஒப்புரவாகும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த காணிக்கையே அப்புறமேட்டு வந்து செலுத்தினா கடவுள் அங்கீகரிப்பா அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. மத்தேயு 5:22 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான், தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் நெறிநேரக்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொல்றாரு, ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்டேட்மெண்ட், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரன், உன் பேரில்ன்றாரு. உன் பேரு, உங்க பேர்ல ஏதாவது ப்ராப்ளம் அடுத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ ரெக்டிஃபை யுவர் செல்ஃப் கிடையாது, நீங்க போய் அங்க போய் ரெக்டிஃபை ஆகணும். அவங்க பேர்ல எனக்கு குறை இருக்குதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க போ அவங்களை சுட்டி காட்ட உன் பேரில் உன் சகோதரனுக்குன்றாரு. அப்போ இது ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலான இருக்கிற விஷயமா இருக்குது. அதனால நம்ம பொறுமையோட இதை கொஞ்சம் கையாள வேண்டியது அவசியமா இருக்குது. இதுல நம்ம எந்த ஒரு விஷயமும் இல்லை, இது பெரிய விஷயமா யோசிக்க வேண்டியது இல்லை, சிம்பிள் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதி, இரக்கம், விசுவாசம். நீதி நியாயமானதுக்கு நீதிக்குன்னா ஒரு விஷயத்துக்கு அதுக்கு செய்தாறு போல கண்ணுக்கு கண்
பல்லுக்கு பல். இது பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணத்து சட்டத்திட்டங்களை ஒரு ஜீவனுக்கு ஜீவன். ஒருத்தன் உயிர் எடுத்துட்டா அவன் உயிர் எடுத்ததுக்கு பேரு நியாய பிரமாணம். பழிக்கு பழி நியாய பிரமாணம். சட்டத்துக்கு சட்டம் இது நியாய பிரமாணம். இது நீதி. நீதி செஞ்சா என்ன இருக்கணும்? அன்பு, இரக்கம் இருக்கணும். நீதி மட்டுமே செஞ்சுட்டு நான் பரிசுத்தவன் என்று நாம் சொல்ல முடியாது. எப்பயுமே கடவுளுடைய பார்வையில நீதி செய்வார், ஆனா இரக்கத்தை வைப்பார். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, நினிவே பட்டணத்தை அழிக்க அவர் பிரயாசப்பட்டார். ஏன்னா அவங்க பண்ண அக்கிரமங்களினால இவருக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. அதனால இவர் நினிவே பட்டணத்தை அடிக்க என்ன பண்றாரு? யோனாவை அனுப்புறாரு. யோனா என்ன பண்ணாரு? போய் ஜனங்கள்ட்ட போய் பேசுப்பா, அவங்க மனம் திரும்பினா விட்டுறலாம். அவங்க மனம் திரும்பிடுவாங்க, நீங்களும் விட்டுருவீங்க. அதனால நான் போகலாம் பாரு யோனா. அப்பதான் அவர் கடல்ல மீன் வயிற்றுல போய் முழுக்கி அப்புறமேட்டு எந்திரிச்சு போய், நான் அப்பயே சொன்னேன், நீங்க எப்படியும் அவங்கள மன்னிச்சு விட்டுருவீங்க, நீங்க எப்பயும் அவர்களை மன்னிச்சு விட்டுருவீங்க. இதுதாங்க கடவுளுடைய அன்பு. எப்படியும் அவர்களை மன்னிச்சு விடுறதுதான் கடவுளுடைய குணம். அது போல சொல்ல வேண்டியது நினிவே பட்டணத்துக்கு கருத்து சொல்ல வேண்டியது யோனாவுடைய வேலை. அந்த வேலையை அவங்க சொல்லட்டும். அவரு இந்த நீதியை, நெறியை, இதுதான்ப்பா வழி, இதுதான் சத்தின்னு சொல்லி நெறிப்படுத்தி நெறிய சொல்லட்டும். ஒருவேளை அந்த நினிவே பட்டணத்தை ரெட்டுடுத்தி மனம் திரும்பினார்கள்னா மன்னிக்கிறது யாருடைய வேலை? கடவுளுடைய வேலை. நீதி செய்கிற இடத்துல இரக்கம் முந்தி கொள்ள வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீதி மாத்திரமே சேகுலா இராதபடி அன்பை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சகோதர சகோதரர் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம செயல்படலாம். அதே போல பரிசேயர், வேதபாரகர் என்பவருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இராவிட்டால் ரெண்டு பேருமே நம்ம பார்க்கிறோம். பரிசேயர், வேதபாரகருடைய நீதி, அவங்க உண்மையாலுமே வசனத்தின்படி வாழுங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்துட்டு தங்களை முன்வைத்து விட்டார்கள். அதுதான் அவருடைய தவறே தவிர பரிசேயர் நல்லவர்கள் தான், வேதபாரகர் நல்லவர்கள் தான். என்னன்னா வசனத்தின் அடிப்படையில தங்களை மேற்கோள் காட்டாம அவர்கள் தங்களை தாங்களே மேற்கோள் காட்டினதே தவறு. பொறுமையை இருக்கட்டும். அனைவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.